ஹலோ. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? தூங்கிட்டு இருக்கேன்டா. தூங்கிட்டு இருக்கியா? டேய் நைட்டு சீக்கிரம் கிளம்புன்னு சாயந்தரமே என்ன தூக்கம் உனக்கு? டேய் நீ நைட் ட்ராவல் பண்ணு சொன்ன, அதை லைட்டாக அசந்துட்டேன். சரி சரி, திரும்ப தூங்கி வந்துடுறேன். நைட்டு சீக்கிரம் கிளம்பணும், ஓகேல? ஓகே ஓகே. எப்போ 10:30 தானே? 10 to 11 மணிக்குள்ள எப்போ வேணால் கிளம்பலாம்டா. ஓகே, அப்போ நான் 10:45 வரேன், கிளம்பலாம். ஓகே, நான் வாழ்கிட்ட சொல்லிட்டேன்ல. அட ஏன்டா நீ ஒன்று சும்மாவே சந்தேகப்பட்டு இருப்பா, அப்போல்லாம் சொன்னால் நம்ப மாட்டாடா. சரி ஓகே, நீ எப்படின்னு பார்த்து சொல்லிட்டு வா, ஓகேல? ஓகே, நீ ரெடியாக இரு, நான் கிளம்பி வரேன். ஓகேடா. ஸ்டே பண்ணுற மாதிரி ஏதாவது பாருறா. தெரில, போகிற உள்ள என்கிட்ட இருக்கும். நீ எதுக்கும் ஃபோன் எடுத்து மேப்பில் பாரு. ஸ்ட்ரைட்டாக போய் அடுத்த ரைட் தான். ஸ்ட்ரைட்டாக போய் அடுத்த ரைட்டா? என்னடா ஒன்றுமே காணா? அவட்ட போய் கேட்போம். போ. ஹோட்டல் இல்லை, மேப்பில் போட்டுருக்குது ஹோட்டல். என்ன ப்ரோ? ஹோட்டல் நான் மேப்பில். ஹோட்டலா? இல்லை ஏங்க நானே இங்கே பெட்ரோல் கிடைக்காம ஒருத்தனை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அதுக்கே அரை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே வந்து நீங்கள் ஹோட்டல் ஹோட்டல் எதுவும் இல்லைண்ணா. எனக்குள்ள ஹோட்டலே கிடையாதுங்க. 30-40 கிலோமீட்டருக்கு. அப்போ இங்கே எங்கேயுமே இல்லையா? இப்போது தங்குறதுக்கு ஒரு நாள் இருக்க மாதிரி இல்லை. ஃப்ரெண்டோட பழைய ரூம் வேணால் இருக்குது, பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே வந்து நீ ஹோட்டல் கேட்குறீங்களாங்க? எவ்வளோ வரும் வாடகை? ஒரு 500-600 வரும். உனக்கு ஓகேவாடா? ஓகேடா. ரூம் கொஞ்சம் பழசாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? ஓகேண்ணா சொல்லுங்கள். ஃப்ரெண்டோட நம்பர் வேணால் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் சொல்கிறேன். 87-600 5 போட்டுக்கோங்க. ஓகே 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 ப்ரோ. ஓகே பாய் ப்ரோ. ஹாய் நான் அனுப்புகிறேன், நீங்கள். ஓகே ப்ரோ, பாய். பாய். டேய் இந்த ரைட்டு தானடா? ஆமாம், இந்த ரைட்டு தான், இந்த ரைட்டு. ஹலோண்ணா, போட்டிங்களாம்மா? நாங்கள் வந்துட்டோம். எங்கண்ணா இருக்கீங்க? வந்துருக்கு இந்த போய் இந்த வந்துடுறேன். சரி ஓகே, நான் வந்துடுங்க. சாவி கொடுத்தாங்களாண்ணா? ஓகேண்ணா. என்ன தம்பி பார்த்துங்க, இந்த ரூம். டேய் அந்த என்ன திறந்து காமிக்க சொல்கிறான். நீங்களே திறந்து காமிச்சிருங்கண்ணா. தம்பி கொஞ்சம் பழைய ரூம் தான், பார்த்து அட்ஜஸ்ட் ஓகேண்ணா. ஓகேவா? ஓகே. லைட் எரியுதான்னு பாரு. தெரியுதுடா. ஓகே இல்லை? ரூம் ஓகே தான், க்ளீன் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். அப்பா செம்ம வேலை. டி ஃபேனை போட்டு பாரு. பாவி. ஏன்டா
ஹலோ, எங்க இருக்க? நான் வெளியூரில் இருக்கேன். ஓ, ஹலோ, அதான் லாஸ்ட் டைம் அவுட்டிங்க்கு நான் சொல்றது கூப்பிட்டப்ப வர கேளு. முடியாது அது இதுன்னு சொன்னேன். நான் சொல்கிறது ஆனா ஒன்றை இப்போ கேளு. கூப்பிட்ட உடனே போற அளவுக்கு முக்கியமான ஆள் கூட போயிருக்கேன். நான் சொல்கிற முதல்ல கேட்குறியா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே போ, நான் சி உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. வைடி ஃபோனை புரிஞ்சுக்கவே மாட்டேன். எங்கடா போற? இந்த வந்துடுறேன்டா. சரி ஓகே. இவத்துள்ள தாங்க முடியல வெளியே வந்தால் வயிறு வேற சதி பண்ணுது. ஹலோ எங்கடா இருக்க? மச்சான், நான் நடுரோட்டில் நிற்கிறேன்டா. விளையாடாம சொல்றா டேய். சத்தியமாக நடுரோட்டில் நிற்கிறேன். நான் ரோட்ல என்ன பிச்சை எடுத்துட்டு இருக்கிற? நேத்து அடிச்ச வண்டியை நம்ம கை மாட்ட போனோம். எப்போ வர? இல்லைனா நம்ம மாட்டிப்போம். வேமா வா. மச்சான், பைத்தியங்கிற பாரு தொக்கா மாட்டிருக்காண்டா. அப்புறம் கூப்பிட்றேன். பசி உனக்கு இன்னைக்கு செம்ம வேட்டடா. வண்டி வேற புதுசாக இருக்கு. ஆள் வேற திரும்பிதே நிற்கிறா. கிளம்புடா. திருட்டு போயில டேய். ஏய் ஏன்டா கடவுளே எனக்கு மட்டும் இப்படி சோதனை கொடுக்குற? வண்டியை வேகமாக ஓட்டுங்க. ஏங்க அங்கே பாருங்க, ஒருத்தன் மயங்கி கிடக்குற மாதிரி இருக்கும். அங்கே ஒருத்தன் மயக்கம் மட்டும் விழுந்திருக்க மாதிரி இருக்கு பாருங்களேன். அட சும்மா இருங்க, ரோட்டில் 1000 பேர் மயங்கி விழுவான். இப்படியே சொல்லிட்டு இருங்க. நீங்க மயக்கம் மட்டும் விழுந்தா தெரியும். வாங்க வாங்க சொன்னா வாங்க, கேட்க இறங்கி வாங்க மாட்டீங்க. பாப்போம். வாங்க போவோம். வாங்க ராஜேஷ். ஐய இம்சடா அந்த ஆளோட. தம்பி தம்பி தண்ணி தம்பி என்னடா ஆச்சு தம்பி? தண்ணி ராஜேஷ் தம்பி தண்ணி தம்பி தண்ணி தண்ணி. ராஜேஷ் நம்ம பைக் போச்சுக்குள்ள தண்ணி எடுத்துருவாங்களே, டக்குன்னு போயிட்டோம். வரேன். இந்தாங்க கொடுங்க. தம்பி எந்திரிமா. தம்பி எந்திரிப்பா. என்ன தண்ணி குடி. சொல்றா தம்பி, எந்த ஊர்ரா தம்பி நீ? தஞ்சாவூர். என்னாச்சு? எந்த ஊர் நீ? ஒரு ட்ரிப்பு தஞ்சாவூர். சரி பைக்கு திருட்டு போயிடுச்சுண்ணே. சரி தம்பி, நீ சொன்னதெல்லாம் கேட்கும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இந்த உலகத்தில் சோதனையும் கஷ்டமும் நல்லவங்களுக்கு தான் அடிக்கடி வரும். நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமாக இரு. வீட்டுக்கு கிளம்பி போ. உங்கள் அப்பா அம்மாட்ட நடந்ததை சொல்லு. கண்டிப்பாக அந்த வண்டி எங்கேயா இருந்தாலும் உன்னை தேடி வருமியா. இந்த ஒரு நிமிஷம் ஃபோன் பேசிட்டு வந்து. தம்பி, இந்த உலகம் இப்படி தாயா சொல்லும். நல்லவனுக்கு சோதனை கஷ்டம் வருமா? நல்லவனுக்கு சோதனை கஷ்டம் மட்டும்தாயா வரும். இவர் பேச்செல்லாம் கேட்காத. இவர் பேச்செல்லாம் கேட்டேன்னு வை, லாஸ்ட் வரைக்கும் உட்காந்து அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான். அண்ணன் சொல்கிறத மட்டும் கேளு. நீட்டாக இங்கேருந்து போகிற, ஏதாவது ஒரு வண்டி எடு, ஊரை பார்த்து போயிட்டே இரு. அதுக்கப்புறம் ஓம் பிரியம். சரி, என்னன்னு யோசிச்சுக்கையா. என்னையா தம்பி, மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காத, எல்லாம் நல்லா தான் நடக்கும். இந்த தெருவில் யாரும் நடமாற மாதிரி தெரில. மொத்தமாக ஏதாவது ஒரு துணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த என்ன சொன்ன மாதிரி ஒரு வண்டி எடுத்துகிட்டு நம்ம வாட்டம் நம்ம ஊருக்கு போயிடணும். முதல்ல உன்கிட்ட காசு இருக்குதா? ஓரமா போடா குடியார பயலே, போடா. பாக்குறத பாரு.
என்ன லாலிபாப் இருக்கா? 7 வயசாயிருச்சு இன்னும் லாலிபப் தின்றியா? 7 வயசாக இருந்தானே 70 வயசாக இருந்தானே சாப்பிட்றது தானே, போய் எடுத்துட்டு வானே. அப்படியா? என்னைய வாடா குடிக்காரன்னு சொன்னா இன்னைக்கு உன்னை என்ன பண்ணுறேன்னு பாடுறான். டேய் வண்டியை எடுத்துட்டு போறான் பாடுறா. அவன் வண்டியை அவன் எடுத்துகிட்டு போகிறானே. போடா பைத்தியம். நம்மளும் ஒரு வண்டி கொண்டு வந்தோமே, நம்ம வண்டி தானா அது? டேய் 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 குடியார பையலே நில்றா. டேய் அடே நில்றா, நான் பாவம்டா. டேய் நில்றா. டேய் அடே குடியார நாயே நில்றா. அடச்சை நின்று தொலை. ச்சே, கஷ்டப்பட்டு அடித்த வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டானே குடியார பையன். அந்த என்ன சொன்ன மாதிரி கிடைக்கிற வண்டியை எடுத்துகிட்டு ஊரை பார்த்து போய்கிட்டு இருக்கணும். இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது வேஸ்ட். சொர்க்கம் மதுவிலே சொர்க்கம் மலையிலே மது தரம் சுகம் சுகம் எதில் வரும் குடிக்கிற மாதிரி ஒருத்தன் வண்டியை வளர்ச்சி ஓட்டிட்டு வரேன். நம்ம ஊற்று நாயில் இருக்கிறான்னு பார்ப்போம். மாட்டினாண்ட ஒருத்தன், தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். டேய் வீரகுர்ரா, டேய் வீரங்கடா, டேய் என்ன தூக்குடா முதல்ல. டேய் வீரு, டேய் வீரடா வீரடா, டேய் தூக்குடா தூக்குடா. டேய் இருறா வீர எடுத்துட்டு வரான்டா. இருறா டேய் இருறா இருறா வீரகுர்ரா, டேய் இருறா. சரியான துள்ளியா இருப்பேன். வீரகுர்ரா, டேய் வீர எடுத்துட்டு வாடா. வீர எடுத்து கொடுத்துட்டு கிளம்பிட்டே இருக்கணும். வீரகுண்டடா, டேய் வீரகுர்ரா, டேய் குர்ரா குண்டாடா, டேய் குண்டடா, டேய் வீரடா வீரகுண்டோடா. டேய் டேய் இங்கே வாடா. டேய் எங்கே என்னடா பார்த்துக்கிட்டு இங்கே வாடா. டேய் வாடா வாடா. டேய் என் பைக் அப்புறம் உன்ட்ட கிடச்சிது. டேய் ஏன்டா நீ அடிக்கிறப்போ? டேய் ஏன்டா வீர வேட உரச்சிட்டியாடா? டேய் ஏய் 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 ஏன்டா? டேய் ஏய் இருடா, ஏன்டா நீ அடிக்கிற சொல்லிட்டேடா. டேய் ஹலோ, நான் இஜாஸ் பேசுகிறேன்டா.
சொல்கிறோம் தெரியாத ஊரில் எங்கடா விட்டுட்டு போனேன்? வெளியே வந்த இடத்துல பைக் திருட்டு போயிருச்சுடா. என்னடா சொல்ல, கிடச்சதா இல்லையா? கிடச்சிது. ஆனால் பைக் எத்தனை பேர் கைமாரி தெரியல. அப்போ எடுத்து ஓட்டி எடுத்துட்டுறான்டா. குடியாரன்ட்டு இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன் அடிச்சு பிடிச்சி. சரி இப்போ எங்கே இருக்க? எந்த ஊர்னே தெரில. டயர் பக்கத்தில் போட்டிருக்கான்னு பார்க்குறேன். அரசு மேல் பள்ளி கரங்கால கூடின்னு போட்டிருக்கடா. எங்கே இருக்குன்னு தெரில. எப்படியாவது கேட்டு விசாரிச்சு வந்துடுறான். சரி அங்கேயே இருக்கா, நீ எங்கேயும் போயிடாத. நேரம் 5 நிமிஷம் வந்துடுறா. சரி வந்துடு. இதோ அதான ஸ்கூலு. ஓகே ஓகே. தேங்க்ஸ் சார். டேய் ஜாஸு, டேய் ஜாஸு, நீ பாடுறா என்ன? டேய் பாடுறா. என்னடா என்ன? அதெல்லாம் பார்த்துக்கலாம், வா விடு. வாடா. காண்டியா? நல்ல சொல்ல கேட்கலையே, நானும் அதை பார்க்கலையே. தீமை வந்து நெஞ்ச இப்போ வாட்டுதையா. ஊமை உள்ள உண்மையத்தான் காட்டுதையா. கோபத்துல நல்ல மனோ கொள்ளிக்கட்டை எடுக்குதே. வெந்த பின்னே வேதனைய கொடுக்குதே. நொந்த மனோ வெம்பி வெம்பி துடிக்குதே. ஆறாதோ என் காயம், தீராதோ என் சோகம். தப்பு செய்யும் நினப்பு இப்போ செத்திருச்சு. செஞ்ச தப்பு முள்ளா உள்ள குத்திருச்சு. கண்ணில் உள்ள நீரோ அது வத்திருச்சு. வாழ்க்கையில் எந்த ஒரு பாதையாக இருக்கட்டும், கண்டிப்பாக முள் இருக்கும். அதை மிதிக்காமல் தாண்டி வர்றது தான் சாமர்த்தியம். மீறி மிதிச்சிட்டோம், லைஃப் அங்கேயே ஓவர். முள்ளை தூக்கி போட்டுட்டும் மேலே வரலாம், ஆனால் அதுக்கு நம்ம நம்பிக்கையை இழக்காமல் இருக்கணும்.